இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமா தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல முதல் வரியிலேயே மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 3வது மொழி எங்க திணிக்கப்பட்டிருக்கு? இப்போ தேர்ட் லாங்குவேஜுக்கான என்ன தேவைன்னு கேட்குறேன். இல்ல, திணிப்புனா நீங்க ஒரு லாங்குவேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க படிச்சே ஆகணும்ங்கிறது திணிப்பு. இந்த ஆப்ஷனே திணிப்புன்னு சொல்றோம். தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படிங்க ஒரு பொதுநல வழக்கு போடுங்க. கண்டிப்பா தாவேகா பொதுநல வழக்கு போடணும். பொலிட்டிக்கல் இஷ்யூ, பொலிட்டிக்கலா தான் தீர்க்கணும். இல்ல சார், நீங்க பொதுநல என்ன சொல்றேன்னா, நம்ம எப்பவுமே ஃபோர் சைட்டடா யோசிப்போம். ஐயா பெரியார் அவர்கள் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் வாங்கி கொடுத்தது சமூக நீதி விஷயத்திலையும் சரி, மொழி விஷயத்திலையும் சரி, தமிழ்நாடு எப்பவுமே ஃபோர் சைட்டா யோசிக்கும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க திமுக செய்தி தொடர்பாளரா இல்ல தாவேகா செய்தி தொடர்பாளரா? கன்ஃபியூஸ் ஆகுது. எஜுகேஷன் பாலிசி 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம்னு சொல்லுது. இது எந்த வகையில தமிழை சிதைக்கிறதா? இது தேன் தடவிய விஷம். தமிழக அரசு என்ன ஃபண்டு கேட்டாங்க? 2152 கோடி ரூபாய் கேட்டாங்க. அது எதுக்கான ஃபண்டு? பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்துக்கான ஃபண்டு. அந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லிடுச்சு. அமல்படுத்த முடியாத திட்டத்துக்கு நீங்க எப்படிங்க ஃபண்டு கேட்பீங்க? இந்தியாவில் இருக்க 22 லாங்குவேஜை கூட ஷெடியூல்ல போடுவாங்க, அந்த லிஸ்ட்ல போடுவாங்க. ஆனா டீச்சர் 2 லாங்குவேஜ் தான் இருப்பாங்க. அது உங்க இன்டர்பிரேஷன். அது உண்மை. அது உங்க இன்டர்பிரேஷன். உண்மை. அது உங்க கற்பனை. அது உங்க கற்பனை. நான் என்ன சொல்றேன், கேந்திர வித்யாலயே தமிழ் இருக்கு. நீங்க திருப்பி 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 ஹிந்தியை கொண்டு வராங்க அந்த மனநிலையிலேயே தான் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க சொல்றது எனி நேட்டிவ் லாங்குவேஜ் தான் அவங்க சொல்றாங்க. தேவையில்லை. நீங்க உங்க மைண்ட்ல என்ன ஹிந்தி தேவைன்னு கேக்குறேன். என்ன தேவை? நீங்க எப்படி சார் முடிவு பண்றீங்க? தமிழக வெற்றி கழகம் எப்படி சார் முடிவு பண்றீங்க? அது பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுங்க. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். தமிழக மக்கள் முடிவு பண்ணலாம். தமிழக மக்கள் முடிவு பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முடிவு பண்ணலாம். தமிழக மக்கள் என்ன காமன் வோட்டிங் வச்சுருவாங்க. அவன் தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க டிபோர்ட் பண்றீங்க, இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறீங்க. ஒரு குறைந்தபட்ச கண்ணியம் கூட இல்லாம கையில விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு இன்னைக்கும் அந்த ஃபாரின் லேண்ட்ல இந்திய பிரதமரை வச்சுக்கிட்டே அவங்க பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க பதில் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? ரொம்ப முறையா போனவங்களோ? அண்ணே, நான் சட்டப்படி அங்க போய் நம்ம மண்ணை காப்பாத்தணும்னு போனாங்க. எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் 1977 இருந்து 89 வரை 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பி வைத்தாரோ, அதுபோல கழக தலைவர் தளபதி அவர்கள் திமுகவை நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்பி வைப்பார். தமிழக மக்களை ஜனநாயக பாதைக்கு திருப்புவார். குடும்ப ஆட்சியை வீழ்த்தி ஜனநாயக ஆட்சியை மலர வைப்பார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமா தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல முதல் வரியிலேயே மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த கொள்கையில 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 3வது மொழி எங்க திணிக்கப்பட்டிருக்கு? 3வது மொழி என்பதே இந்தியாவில் ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறதற்கான பெரிய கேம் பிளானோட ஒரு ரோட் மேப் தான். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்னா, நம்ம எப்போவுமே தாய்மொழி கனெக்டிங் லாங்குவேஜாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். அது சர்வதேச அளவிலே கனெக்டிங் லாங்குவேஜாக இருக்குது, இந்தியாவுக்குள்ளேயும் கனெக்டிங் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படி தகவலை பரிமாறிக்குது? ஆங்கிலத்தில் தானே பரிமாறிக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜ் தானே இருக்குது. அப்படி கனெக்டிங் லாங்குவேஜாக ஆங்கிலம் இருக்கிறப்போ தேவை என்ன ஏற்படுது? அது திணிக்கிறது தானே. இப்போ ஒரு தமிழ் நம்மளோட தாய்மொழியா இருக்கு, வட இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கு, கனெக்டிங் லாங்குவேஜா இங்கிலீஷா இருக்கு. இப்போ தேர்ட் லாங்குவேஜுக்கான என்ன தேவைன்னு கேட்குறேன். இல்ல, திணிப்புனா நீங்க ஒரு லாங்குவேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க படிச்சே ஆகணும்ங்கிறது திணிப்பு. இந்த ஆப்ஷனே திணிப்புன்னு சொல்றோம். உங்க ஆப்ஷன் சொல்றது எப்படி திணிப்பு? இல்ல, எப்படி திணிப்பாகும்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆர்டிஐ போட்டு எடுங்க. ஆர்டிஐ டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 49 சராசரியா ஒரு 49-50 கேவி இருக்கு கேந்திர வித்யாலயா. அதுல சான்ஸ்கிரிட் வாத்தியார் அப்படின்னு பார்த்தா ஆவரேஜா ஒரு ஸ்கூலுக்கு ஒருத்தர் இருக்காங்க.
ஹிந்தி வாத்தியார் ஒரு ஆவரேஜா ஒரு ஸ்கூலுக்கு 2 பேர் இருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் சொல்றேன் நான். தமிழ் வாத்தியார் எவ்வளவு இருக்காங்க? இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கேவியை பத்தி பேசுறேன் நான். தமிழ் வாத்தியார் எப்படி இருக்காங்க? அதே போல இந்த விஷயம் எப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. இது என்ன ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். இவங்க சொல்ற மாதிரி லாஜிக்கலி இது வந்து பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா 10 பேர் தமிழ், 10 பேர் இங்கிலீஷ், ஒரு இன்னொரு லாங்குவேஜ், அதாவது ஒரு தெலுங்கு, இன்னொரு 10 பேர் கன்னடம், அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஒரு 30 பேர் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு 10 பேருக்கு ஒரு லாங்குவேஜ் தேர்ட் ஆப்ஷன் பண்ண மாட்டாங்க. அந்த ஹோல்ல யாருக்கு மெஜாரிட்டியோ அதை பண்ணுவாங்க. இது வந்து மெஜாரிட்டி ரூல் வந்து டெமோக்ரஸி கிடையாது. ரைட்ஸ் ஃபார் ஆல் த டெமோக்ரஸி. ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஒரே கிளாஸ் ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு பிரெஞ்சு, தமிழ், சான்ஸ்கிரிட், ஹிந்தின்னு சொல்லிட்டு 4 மொழி படிக்கிறது நடைமுறையில் இல்ல. நான் என்ன சொல்றேன், எந்த தனியார் தேர்ட் லாங்குவேஜ்ங்கிற பாலிசியே இவங்களோட, நான் திருப்பியும் அதை பதிவு பண்றேன், தேர்ட் லாங்குவேஜ்ங்கிற பாலிசி இந்தியா ஒன்றிய அரசு கொண்டு வருவது இந்தியா முழுக்க ஒற்றை மொழி, ஒரே நாடு ஒரே மொழி திட்டத்திற்கான ஒரு விதை தான். அது எங்க இருக்கு சார்? நான் தானே கேக்குறேன். 2022 கேக்குறேன். இல்ல 2022 சார் ரொம்ப 2022 நேஷனல் பாலிசில இல்ல. நான் என்ன சொல்றது, எங்க இது தேர்ட் லாங்குவேஜ் பாலிசியே திணிப்புன்னு சொல்றோம். நான் ரொம்ப ஃபண்டமெண்டலுக்கே வரேன். தேர்ட் லாங்குவேஜ் பாலிசின்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லுதுல, அதுவே திணிப்புன்றோம். நம்மளை பொறுத்தளவுல அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தான், இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் அப்படின்னு அந்த காலத்துக்கு சொன்னாரு. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா இங்கிலீஷ் எவர், தேர்ட் லாங்குவேஜ் நெவர். அதுதான் தமிழகத்தோட உணர்வு. அதைத்தான் தளபதி அவர்கள் பிரதிபலிக்கிறார். இல்ல, உங்களுடைய தமிழகத்துடைய உணர்வு அப்படிங்கிறது இதுதான் உங்க பாலிசி நீங்க நம்புனீங்கன்னா, ஏற்கனவே வந்து தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, அப்ப இதுலயும் இதை வலியுறுத்துங்களேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு அரசாங்க பள்ளினா ஒரு பாலிசி, தனியார் பள்ளினா ஒரு பாலிசி. அப்படி இல்ல. இப்போ சிபிஎஸ்இ பள்ளி வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல்ல வருது. அதோட கரிக்குலமா இருக்கட்டும், சிலபஸா இருக்கட்டும், அதுல இருக்க லாங்குவேஜா இருக்கட்டும், மத்திய அரசு கொண்டு வருது. எங்களோட இது என்னன்னா, 3வது மொழி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன பயன்? அதனால ஒரு லாங்குவேஜ் அவங்க தாய்மொழி, கண்டிப்பா அவங்க தாய்மொழி கற்கணும். அடுத்த லாங்குவேஜ் கனெக்டிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு. நான் என்ன ஹிந்திக்காரங்களே, யூபிக்காரங்களே எதுக்கு 3வது மொழி? தேவைப்பட்டவங்க படிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. தேவைப்பட்டவங்க இப்ப நம்ம ஊர்ல வேற லாங்குவேஜ் படிக்கவும் நிறைய பேர் இருக்காங்க. ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கு, கன்னடம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப யூபில இருந்து இங்க வர்றாங்க, ஒயிட் காலர் ஜாபுக்கு வர ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் வர்றாங்க, லேபர்ஸா வர்றவங்களும் வர்றாங்க, இன்டர்மீடியட் ஜாபுக்கு வர்றவங்களும் இருக்காங்க, எல்லா கேட்டகரியிலயும் வர்றாங்க. அவங்க வந்து இந்த மொழியை கத்துக்கிறாங்க. அந்த இருக்க இப்ப தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட். இப்போ ஒரு மொழியை கற்பதற்கு யாரும் எதிர்ப்பு இல்லை. தேவை ஏற்படும் பட்சத்தை கத்துக்கலாம். நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக நீங்க டைரக்டா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, மறைமுகமா மும்மொழி கொள்கைன்னு 3 லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வரீங்க. நீங்க எந்த வடிவத்தில் வந்தாலும் தமிழகம் ஒருபோதும் ஒற்றைத்தன்மையை ஏற்காது. அப்போ நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, தேர்ட் லாங்குவேஜ்னு அவங்க சொல்றாங்க, சோ இங்க இருக்கவங்க எல்லாம் ஹிந்தி வந்து எடுத்துருவாங்கன்ற முடிவுக்கு, முன்முடிவுக்கு அப்படி நீங்க தான் அப்படி இல்லைண்ணே. நீங்க தான் புரிஞ்சுக்கங்கண்ணே. ஒரு கேவியில நான் சொன்னேன், ஆவரேஜா ஒருத்தர் சான்ஸ்கிரிட்டுக்கு, ஒருத்தர் 2 பேர் ஹிந்திக்குன்னா, கவர்மெண்ட் பாலிசியை என்ன சொல்லணும்னா, டிபிஎஸ்பியில என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும்னு இருக்கு. அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் அதுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ லாங்குவேஜை வளர்க்கறதுக்கோ இல்ல லாங்குவேஜ் டீச்சர்ஸை ப்ரமோட் பண்றதுக்கோ கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி பண்றப்போ எல்லா லாங்குவேஜ் பண்ணாங்க. சார் இதுல நான் முடிச்சு நீங்க இது இப்படி நீங்க ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. இது பாலிசி வைஸ் இப்படி சொல்லுவாங்க, நாங்க எல்லா லாங்குவேஜ் ப்ரமோட் பண்றோம். ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ் வந்து அபிஷியல் லாங்குவேஜா இருந்தாலுமே ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். அப்ப இதுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க, இதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அப்ப டீச்சர்ஸ் அவைலபிலிட்டிங்கிற அடிப்படையில அது மறைமுகமா என்ன டைரக்டா செய்ய வந்தாங்களோ, 65ல என்னத்தை டைரக்டா திரு சாஸ்திரி அவர்கள் செய்ய வந்தாரோ, முன்னாள் பிரதமர் சாஸ்திரி அவர்கள் செய்ய வந்தாரோ, அதை இன்டைரக்டா பிரதமர் மோடி அவர்கள் செய்ய வருகிறார். ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் வெறும் ஹிந்தி, அப்புறம் வந்து இங்கிலீஷுங்கிறீங்க, அதுவே தவறு. அஃபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் 22 மொழிகள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட 5th ஷெட்யூல் படி, இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட 5th ஷெட்யூல் படி 22 மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜ். என்ன லாஜிக்கல் புரிஞ்சுக்கங்க, 22 லாங்குவேஜும் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். பட் கனெக்டிங்க்கு நான் சொல்றேன்,
இப்போ பிராந்திய மொழியில 22 மொழியிலையும் ஒன்றிய அரசு வந்து இது பண்றது இல்ல. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங்க்கு அவங்க அதாவது தகவல் பரிமாற்றத்துக்கு இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றாங்க. சரி, என்ன விஷயத்த சொல்றேன்னா, ஏன்னா அங்க இருக்க அதிகாரிக்கு தமிழ் தெரிய வாய்ப்பு இல்லை, இங்க இருக்க அதிகாரிக்கு ஹிந்தி தெரியாம இருக்கலாம். அப்போ கனெக்டிங் லாங்குவேஜுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்க. நான் 22 இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் கனெக்டிங் என்ன, இப்ப எதுக்கு 3வது மொழின்னு எதுக்கு சொல்றோம்? கனெக்டிங் தானே சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, அதைத்தான் அண்ணா பெருந்தகை அவர்கள் சொன்னாரு, ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அதுல வந்து பெரிய உருவமே போயிட்டு வரலாம். அப்புறம் அந்த பெரிய உருவத்தோட குட்டிக்கெல்லாம் இன்னொரு ஓட்டை போட்டா எப்படி? அது அறிவுக்கு பொருந்தாது. அதனாலதான் இங்கிலீஷுங்கிற சர்வதேச அளவுல கனெக்டிங்கா இருக்கிற மொழியே மாநிலத்திற்கும் போதுமானது, இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயும் போதுமானதுன்னு முடிவு செய்ய நீங்க யார் சார்? நாங்க யாருன்னா மக்களின் உணர்வு. இது வந்து பெற்றோர் முடிவு செய்ய வேண்டியது. ஓகேவா? பெற்றோர் முடிவு பண்ண வேண்டியது. தங்களுடைய குழந்தைகள் எத்தனை அரசு முடிவு பண்ண, பெற்றோர் வந்து பெற்றோரும் முடிவு செய்ய. அரசு முடிவு. அப்ப அரசு எதுக்கு? நீங்களா வந்து கவர்மெண்ட் எதுக்கு? நீங்களா வந்து கவர்மெண்ட் எதுக்கு? கவர்மெண்ட் எதுக்கு? நீங்க யார்? கவர்மெண்ட் எதுக்குன்னு கேக்குறேன். அதுதான் பாலிசி போட்டுருக்காங்க. பாலிசி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட். எனக்கு என்னன்னா, நீங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க டெல்லியில உட்கார்ந்து டிக்டேட் பண்ணுவீங்க, அதை எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? உறுதியா சொல்றோம், தமிழகம் ஒருபோதும் இந்த ஆதிக்க மனப்பான்மை, அது மத அடிப்படையில் வந்தாலும் சரி, மொழி அடிப்படையில் வந்தாலும் சரி, அரசியல் அடிப்படையில் வந்தாலும் சரி ஏற்காது. எங்க ஆதிக்கம்னே நீங்க சொல்லல. என்ன ஆதிக்கம்? எந்த ஆதிக்கம்? ஆதிக்கம் ஒரு விஷயம் சார். ஆதிக்கம்னா ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னா ஆதிக்கம். இங்க என்ன திணிக்கப்படுதுன்னே நீங்க சொல்ல மாட்டீங்க. டைரக்டாவே சொல்றேங்க, தேர்ட் லாங்குவேஜ் பாலிசிங்கிறது தேவையில்லாதது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஏன் கத்துக்கணும்னு சொல்லி கம்பல் பண்றீங்க? அப்போ தாவேகாவுடைய கொள்கை அறிக்கையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லாத்துலயுமே வந்து இருமொழி தான் வேணும், 3வது மொழி வேணான்னு உங்களுடைய கொள்கையில உங்களால கொண்டு வர முடியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க விஷயத்தை தான் நம்மளோட பரகரேஷன்ல இருக்கு. பள்ளினா எல்லாருக்குமே தானே சார். பாடத்திட்டம்னா எல்லாருக்குமே இருக்கு. என்சிஆர்டி பாலிசிங்கிறது எல்லாத்துக்கும். அதான் நான் சொல்றேன், நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான், அந்த 66 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் நம்ம பாலிசி ஃப்ரேம் பண்ண முடியும். நமக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், பட் சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ்லயோ இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல கன்சென்ஸ்ல பண்ணலாம். சென்ட்ரல் சப்ஜெக்ட்ல போய் நம்ம பண்ண முடியாது. அப்ப வெளியுறவு கொள்கையில நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முடிச்சுக்கிறேன், வெளியுறவு கொள்கையில நமக்கு ஒரு இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், கட்சித்தீவா பிரச்சனையா இருக்கட்டும், நம்மளோட ஒரு குரல் இருக்கலாம். பட் இந்திய ஒன்றிய அரசோட டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி சிபிஎஸ்இ விஷயத்த வந்து அவங்க பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க. நம்ம தமிழக மக்களின் உணர்வை தளபதி அவர்கள் பிரதிபலித்திருக்கார். தமிழகத்தை பொறுத்தளவுல இங்கிலீஷ் எவர், தேர்ட் லாங்குவேஜ் நெவர். அதுதான் சார், தமிழக மக்கள் எங்க வந்து எங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் வேணாம்னு சொல்லிருக்காங்க. இந்த தேர்ட் லாங்குவேஜ் எங்க வேணாம்னு சொல்றாங்க. தேர்ட் லாங்குவேஜ் இன்னமும் இல்ல, தேர்ட் லாங்குவேஜ் வேணும்னு சொல்ற கட்சிக்கு தமிழக மக்கள் 2.82 தான் 2016ல ஓட்டு கொடுத்திருக்காங்க. இல்ல அதே கட்சிக்கு 2024ல 10% மேல கொடுத்தாங்க. எப்படி சார்? எப்படி அவுட்சோர்சிங் பண்ணி கேண்டிடேட் வச்சு நான் என்ன சொல்றேன், நான் இந்த பர்சன்டேஜ்க்குள்ள வரல சார். நம்ம பாலிசி எஜுகேஷன் பாலிசி மக்கள் தானே சொன்னீங்க சார். ஆமா, எஜுகேஷன் பாலிசிக்கு வந்துரும். அதான் சொல்றேன், எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்றீங்க, மக்கள் ஆதரவு இருக்குன்னு. நீங்க மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்றேன். மக்கள் நிராகரித்தவர்கள் மத்திய ஒன்றிய அதிகாரத்தை வைத்து மக்களிடம் திணிக்க விரும்புகிறார்கள் நான் சொல்றேன். மக்கள் ஆதரவு இருந்தா 1984 மேல இருந்து இங்க கேண்டிடேட் போட்டுட்டு இருக்காங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. இன்னைக்கு 2016ல அவங்க தனிச்சு கண்டெஸ்ட் பண்ணி வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 2.8. இதுதான் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் 2016 வரையும். இது நம்ம தனியா வந்துருவோம். இல்ல என்னன்னா, எஜுகேஷன் பாலிசி பொறுத்தவரை நான் ஒரு விஷயத்தை பதிஞ்சுக்கிறேன். இந்த மும்மொழி கொள்கை ஏற்கல அதிகாரத்தின் மூலமா திணிக்க முற்படுறாங்க. அது தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை எத்தனையோ பேரண்ட்ஸ் இன்னைக்கும் ஸ்கூல்ஸ்ல 2 லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும் கூட நம்ம குழந்தை போய் வெளில போய் வந்து இந்த மொழி படிக்கட்டும் அப்படின்னு தனி கிளாஸ் அனுப்பக்கூடிய பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அரசு பள்ளியா அதெல்லாம் வேண்டாம், தனியார் பள்ளியா நடத்திக்கிட்டோம். தனியார் பள்ளின்னு கேட்டா அது அவங்க பாலிசிங்கிறீங்க, அரசு பள்ளின்னா இருமொழி போதுங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட். மொழி எந்த மொழிக்குமே படிக்கிறதுக்கு தமிழகம் எந்த தடையும் போடல. நான் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். 1921ல ஹிந்தி பிரச்சார சபா இந்த தீநகர்ல இருக்கு. அதை ஆரம்பிச்சவரே மகாத்மா காந்தி. அன்றைக்கே ஒரு பெரிய தொகை வாங்கி ஹிந்தி பிரச்சார சபை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நான் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அது போக பிரைவேட்டா நிறைய பேர் சொல்லி தராங்க, யாரும் தடுக்கல.
எந்த மொழியையும் தனிப்பட்ட விருப்பத்தின் மூலமா கத்துக்கிறதோ யாரும் தடுக்கல. அவங்க தேவைப்பட்ட கத்துக்க போறாங்க. நான் அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ வட இந்தியால இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் வராங்க, மிடில் லெவல் கேடரும் வராங்க, லேபர்ஸும் வராங்க. இங்க வந்து 3 மாசம் தமிழ் கத்துக்கிறாங்க. லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது, உங்களோட ஆதிக்கம் தான் பிரச்சனை. எங்க சார் ஆதிக்கம் இருக்கு? தேர்ட் லாங்குவேஜ்ங்கிறது வந்து வே டு ஒன் லாங்குவேஜ் பாலிசி. தேர்ட் லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்னா லீட் டு ஒன் லாங்குவேஜ் பாலிசிங்கலாம். அந்த தேர்ட் லாங்குவேஜ்ல அதுல எஜுகேஷன் பாலிசில என்ன இருக்குன்னா கேவில you can select any native language. தமிழ்நாட்டுல இருக்க கேவில சான்ஸ்கிரிட் வாத்தியார் எத்தனை லாங்குவேஜுக்கு எத்தனை வாத்தியார் இருக்காங்க, ஹிந்தி வாத்தியார் எத்தனை ஹிந்தி வாத்தியார் இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன், ஹிந்தி வாத்தியார் இருக்க கூட நான் சொல்லல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து டிரான்ஸ்ஃபர்ல வராங்க, வட இந்தியால இருந்து டிரான்ஸ்ஃபர்ல வராங்க. ஹிந்தி வாத்தியார்ல இருக்காங்க, இருக்கிற நான் சொல்லல. அதுக்கு ஈக்குவலா நான் தமிழ் வாத்தியார் இருக்காங்களா? நான் சொல்றேன் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா ஒன்றிய அரசு அந்த அந்த அரசு எப்படி இது பண்ணுவோம்னா அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுவாங்க. அதற்கு ஒதுக்குற ஃபண்ட் மாதிரி ரீஜனல் தமிழுக்கு மட்டும் இல்ல, அவங்க இந்தியால தமிழ் உட்பட பல ரீஜனல் லாங்குவேஜுக்கு தர முக்கியத்துவத்தை விட பல மடங்கு முக்கியத்துவம் வந்து ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் தராங்க. அப்போ ஃபண்டிங் அதிகமா இருக்கனால டீச்சர்ஸ் அதிகமா ரிக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ டீச்சர்ஸ் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸை கொடுப்பாங்க. இது வந்து சைலண்ட் கில்லிங். இது இந்த எஜுகேஷன் பாலிசி சொல்லாம டைரக்ட் இந்த எஜுகேஷன் பாலிசில you can select any native languages னு இருக்கு. தேர்ட் மாதிரி பேசுவாங்க. அதுல அங்க டீச்சர்ஸ் தெலுங்கு செலக்ட் பண்ணலாம், டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, மலையாளம் செலக்ட் பண்ணலாம், கன்னடம் செலக்ட் பண்ணலாம், டீச்சர்ஸ் any native language சொல்றாங்க. அண்ணே நீங்க சொல்றது ரெண்டாவது பிரச்சனை, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க தப்பா இருக்க கேவில, தமிழ்நாட்டுல இருக்க கேவில தமிழ் டீச்சரை விட 2 மடங்கு மேல ஹிந்தியும் சான்ஸ்கிரிட் டீச்சர் இருக்காங்க. ஒரே விஷயம் நான் எப்படி சொல்றீங்க? எப்படிங்க டீச்சர்ஸ் நான் கேக்குறது எஜுகேஷன் பாலிசி நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? நான் சொல்றது எஜுகேஷன் பாலிசி நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? நான் சொல்றது எஜுகேஷன் பாலிசி எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமா நான் கேக்குறேன். பால் என்ன நீங்க புரிஞ்சுங்க. ஃப்ரேம்வொர்க்ல இப்போ இதுக்கு முன்னாடி 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த 5 இயர் பிளான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இந்தியா எப்பயோ வல்லரசா இருக்கும். அந்த பேப்பர்ல என்ன வேணா எழுதலாங்க. பிராக்டிக்கலா நான் சொல்றேன்னா இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்பவுமே ஹிந்தியையும் சான்ஸ்கிரிட்டை தான் ப்ரமோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒதுக்குற 10ல் 1 கூட ஒட்டுமொத்த இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு ஒதுக்குறது இல்ல. இந்திய ஒன்றிய அரசு நம்ம டாக்ஸ்ல நம்மளும் டாக்ஸ் பேர் தான். அப்போ அவங்க வந்து ஒரு பாலிசி பிரேம்வொர்க்கை வந்து ஒரு சார்பா வச்சுக்கிட்டு அவங்க போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டீச்சர்ஸ் பண்றாங்க. அவங்கள நம்பி நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க பாலிசி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹிந்தியையும் சான்ஸ்கிரிட்டை வளர்க்கணும்னு பாலிசி வச்சுக்கோங்க. உங்க பாலிசி எங்க மேல திணிக்காதீங்க. இன்னும் இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா கல்வியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும். அப்படிங்க ஒரு பொதுநல வழக்கு போடுங்க. கண்டிப்பா தாவேக்கா பொதுநல வழக்கு போடணும். பொலிட்டிக்கல் இஷ்யூ பொலிட்டிக்கலா தீர்க்கணும். இல்ல சார், நீங்க பொதுநல வழக்கு போடுறேன்னா அரசியல் சாசன பெஞ்சுக்கு போறீங்க. கான்ஸ்டிடியூஷன் அது வந்து பொதுநல வழக்காலும் கூட உங்களால பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இதை பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி டயத்துல 1974-76ல வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இதை மாத்திருக்காங்க. இதை கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் திருப்பியும் பண்ண முடியாது. அதனால இதை வந்து தற்காலிகமாச்சும் மாநில அரசுக்கு வந்து கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்கு ஒரு அட்டானமி வேணும், ஒரு சுயசார்பு வேணும். இதுதான் மாநிலங்களின் கலாச்சாரம் பண்பாடு மொழியை காப்பாற்றுறதுக்கு வழிவகுக்கும். இது வந்து லாங் டேர்ம்ல தமிழ்நாட்டின் மொழி கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடை வந்து சிதைக்கிற முயற்சி தமிழகம் ஒருபோதும் இது ஏற்காது. நேரடியா 65இல் ஐயா சாஸ்திரி அவர்கள் செய்ததை ஐயா மோடி அவர்கள் இப்ப செய்ய முற்படுறார். தமிழகம் ஏற்காது ஏற்காது ஏற்காது. தமிழ் மொழி சிதைக்கும் முயற்சிங்கிறீங்க. ஒரு விஷயம் அந்த என்டையர் இதுவே லாங் டேர்ம்ல நான் சொல்றேன். இது வந்து தமிழ்நாட்டோட எஜுகேஷன் பாலிசியில நீ இன்ஃபில்ட்ரேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தமிழ் மொழியை சிதைக்கும் முயற்சிங்கிறீங்க. ஆனா இங்க நடைமுறையில தமிழே சிதைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு ரிப்போர்ட் கோட் பண்றேன். ACER அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட். அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அவங்க போய் பள்ளி மாணவர்களை சந்திச்சு அவங்க வந்து ஒரு கணக்கீடு எடுக்கிறாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவன் 3வது வகுப்பு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட 8ஆம் வகுப்பு மாணவனால கூட படிக்க முடியல, குறிப்பா தமிழ அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ தமிழ் ஏற்கனவே செதஞ்சு போயிருக்கு, அதை சரி செய்யலாம் அப்படின்னு வந்து குரல் கொடுக்கறதை தாண்டி இவங்க வந்துருச்சு சிதைச்சிருவாங்கன்னா எதை சிதைச்சிருவாங்க? நான் வந்து தமிழ்நாட்டோட கல்வித்தரம் டிக்ளைன் ஆயிருக்கா, அதற்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். தலை வலிக்குங்கிறதுக்காண்டி தலையை வெட்டிட முடியாது.
கல்வித்தரம் செதஞ்சிருச்சுன்னா அதற்கான முன்னெடுப்புகள் என்ன பண்ணணும்? கல்வித்தரத்தை உயர்த்தணும். சிபிஎஸ்சி சமச்சீர் கல்வியில இப்போ பல கல்வியாளர்கள் சொல்றாங்க இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு. அதற்கு கல்வியை மேம்படுத்துறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்க்கணும். அதற்காண்டி நம்மளோட கலாச்சாரம் பண்பாடை அழிக்கிற மாதிரி ஒரு இன்ஃபில்ட்ரேஷனுக்கு வழிவகுக்க கூடாது. இதற்கு இது தீர்வு இல்லை. நீங்க என்ன வார்த்தை பயன்படுத்தி உங்களுக்கு புரியுதா? இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஊடுருவல். வேற ஒரு நாட்டுல இருந்து இங்க இருந்து ஊடுருவல். இட்ஸ் எ கல்ச்சரல் இன்வேஷன் தாங்க. அது ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இதுல எனக்கு கலாச்சாரம் எங்க செய்யுதுன்னு கூட எனக்கு தெரியல. எப்படி செய்யுது? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தமிழகத்துல கடந்த அண்ணா பிறந்த அவர்கள் ஆட்சிக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஒரு எக்கோசிஸ்டம் வந்து தமிழ் முதன்மை, தமிழ் கல்வியில முதன்மை. இந்த அளவுல இப்போ நீங்க கர்நாடகா முதல்வர் சித்தராமையா அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காரு. அவரே சிஎம்ஆ இருக்கவே கோட் பண்ணியிருக்காரு. 60s வந்து தமிழ்நாட்டுல வந்து போராடி இல்லைன்னு சொல்லுங்க. சிஎம் சித்தராமையா அவர்கள் சொல்லியிருக்காங்க, கர்நாடகாவை வந்து நம்ம கன்னடத்தை வந்து பாதுகாக்க தவறிட்டோம். அப்போவே அவங்க வந்து போராடி தமிழ் மொழியை ஒரு எக்கோ சிஸ்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் முதன்மைன்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம பண்ண முடியல. 50% கூட எங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை. பெங்களூர்ல வந்து முக்கியமான ஐடி ஹப்ல இருந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி அவர் ஆக்ட் போட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து ரிவர்ஸ் வாங்கினாரு. நம்ம வந்து எப்பவுமே ஃபோர் சைட்டடா யோசிப்போம். ஐயா பெரியார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தது சமூக நீதி விஷயத்திலையும் சரி, மொழி விஷயத்திலையும் சரி, மொழிப்போர் 1937 இருந்து 1965 வரை மொழிப்போர்லையும் சரி, தமிழ்நாடு எப்பவுமே ஃபோர் சைட்டா யோசிக்கும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க வந்து திமுக செய்தி தொடர்பாளரா இல்ல தாவேகா செய்தி தொடர்பாளரா? தமிழ் உணர்வு இல்ல, நான் என்ன சொல்றேன், தமிழ் மக்களின் உணர்வை தளபதி அவர்கள் பிரதிபலிக்கிறார், அதை நாங்க பிரதிபலிக்கிறோம். மக்களின் உணர்வு தாங்க முக்கியம். ஒன்று புரிஞ்சுக்குங்க. நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அதெல்லாம் ரெண்டாவது. தமிழ்நாட்டின் மொழி, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு. எங்க தளபதி என்ன சொல்றாரு? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டின் மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை காக்கிறதா தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்கள். தமிழகத்துல இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை கல்வி அப்படிங்கிறது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்ல தான் இருக்கு, எல்லாருக்கும் தமிழை ஒழுங்கா தெரியும், தமிழ்ல தான் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நான் சொல்றேன் புரிஞ்சுங்கண்ணே. இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல இப்போ ஏதாச்சும் லேப்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலான்னு பேசுங்க. இப்போ ஏசிஆர் ரிப்போர்ட் நீங்க சொன்னீங்க. ஏசிஆர் ரிப்போர்ட்ல இப்போ நீங்க ஆல்ரெடி கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி ஏசிஆர் ரிப்போர்ட் சொல்லிட்டு அங்க இப்போ 25,000 பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு வந்திருக்காங்களா யூபியில. அதுக்கு அது தீர்வு இல்லை. எல்லாத்தையும் எடுத்து பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குறது. இந்த சோசியல் மொபிலைசேஷனை தமிழகத்தில் நடந்திருக்கு. சோசியல் மொபிலைசேஷன் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம், தந்தை பெரியார் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சோசியல் அப்வர்ட் மொபிலிட்டி எந்த மாநிலத்திலும் நடக்கல. இப்ப நீங்க வந்து 2022 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபுல்லா எதிர்க்கிறீங்க. 2020 எஜுகேஷன் பாலிசியை ஃபுல்லா நீங்க எதிர்க்கிறீங்க. இப்போ அந்த எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கூறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5வது வகுப்பு வரை அவங்க வந்து தமிழ் வழி கல்வியில தான் அவங்க கற்கணுமே. அதாவது தமிழை வந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்பாக இருந்தது வந்து எந்த கட்டாயமும் கிடையாது. இப்போ இதுக்கு முன்பாக தமிழ் ஒருத்தர் படிக்காமையே அவர் இங்கிலீஷ் மீடியத்திலே வந்து கடந்து வந்துட முடியும். ஆனா இந்த எஜுகேஷன் பாலிசி 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம்னு சொல்லுது. இது எந்த வகையில தமிழை சிதைக்கிறதாகும்? இது வந்து தேன் தடவிய விஷம். ஏன் அப்படி சொல்றோம்னா, தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும், கட்டாய மொழியா இருக்கணும், ஓகே, அது தேன், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா 3வது மொழி கட்டாயம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை ஏத்துக்கிட்டா தான் ஃபண்டு கொடுப்போம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இது விஷம். எந்த ரூல் ஆஃப் லான்னு சொல்றாரு மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள். ரூல் ஆஃப் லான்றாரு. எந்த கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 14 சொல்லியிருக்கா ரூல் ஆஃப் லான்னு? எங்கங்க 394 ஆர்டிகல்ல எந்த ஆர்டிகல்ல நாங்க வந்து 3 மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் ஃபண்டு கொடுப்போம்னு எந்த ரூல் ஆஃப் லா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது விஷம்ங்க. நான் சொல்றேன் சார், இது விஷம்ங்க. தமிழக அரசு என்ன ஃபண்டு கேட்டாங்க? 2152 கோடி ரூபாய் கேட்டாங்க. அது எதுக்கான ஃபண்டு? பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்துக்கான ஃபண்டு. அந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லிடுச்சு. அமல்படுத்த முடியாத திட்டத்துக்கு நீங்க எப்படிங்க ஃபண்டு கேட்பீங்க? மாநில அரசுக்கு கல்வித்துறைக்கு நீங்க ஒதுக்க வேண்டிய ஃபண்டை தான் நீங்க திட்டத்தை டைப் பண்ணி தரீங்க. நாங்க திட்டம் ஒத்துக்க மாட்டோம்னா ஃபண்டு தர மாட்டோம்னா என்ன அர்த்தம்? நாங்க அப்படி பார்த்தா ஹிந்தி ஏத்துக்கிட்டா தான், நாங்க 65ல ஹிந்தி ஏத்துக்கல, ஹிந்தி ஏத்துக்கிட்டா தான் ஃபண்டு தருவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வரை எங்களுக்கு ஃபண்டே வந்திருக்காது சார். நீங்க ஏன் டைட் பண்றீங்க? ரொம்ப பேசிக்கான விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்பவுமே மத்திய அரசு கல்வி ஒரு திட்டத்தை ஒதுக்குவாங்க, திட்டத்தை அமல்படுத்த மாநில அரசுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கிற நடைமுறை.
எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்டானமி இருக்கு, நாங்க எங்களோட ஃப்ரேம் ஒர்க்குள்ள நாங்க பண்ணிக்கிறோம்ன்றோம். உங்க ஃப்ரேம் ஒர்க்கை எங்களோட திணிக்காதீங்கன்றோம். ஆனா காசு மட்டும் தேவை. காசு என்ன உங்க மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் வீட்டுல இருந்து தரலங்க, மக்களோட காசு தாங்க. யார் வீட்டுல இருந்தும் தரல சார். இது நீங்க காசு மட்டும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த அகில இந்திய லெவல்ல போடுற பட்ஜெட்ல வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் ஹைலி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், டாக்ஸ் பேயிங் ஸ்டேட். அப்ப எங்களோட டாக்ஸ் பேயிங்ல எங்களோட ஷேரை கேக்குறது வந்து யார்கிட்டயும் மகாராஷ்டிரா, அது வந்து பிளானிங் கமிஷன் மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாமே ஹெவி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் தான். ஹெவி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் தாங்க. மராத்திக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்க? இல்ல சார், மராத்திக்கு எவ்வளவு ஹைலி டாக்ஸ் பேயிங் மராத்திக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்க? ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்க? அத ஒதுக்கிறதுக்கு பிளானிங் கமிஷன் ஒன்னு போடுறாங்க. அதுதான் சொல்றேன். அந்த பிளானிங் கமிஷன்ல ஃப்ரேம்வொர்க்கே மாநில அரசும் இருக்கு, அந்த மாநில அரசோட பிரதிநிதியும் இருக்கிறாரு. அதுதான் வந்து சொல்றேன்ல, டிபிஎஸ்பிலே ஹிந்தில நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. நான் ஒண்ணு தெளிவா சொல்றேன், உங்க ஃப்ரேம் ஒர்க்கையும் ஃபண்டையும் டைட் பண்ணாதீங்க. ஃபண்டை எங்களுக்கு மாநில அரசுக்கு தர வேண்டிய ஃபண்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தமிழக அரசுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இருமொழி கொள்கை தான் எப்பவும் கண்டினியூ ஆகும். எங்க ஃப்ரேம் ஒர்க்குள்ள நாங்க அதை பண்ணிக்கிறோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ மத்திய அரசு நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்னு ஒதுக்குறாங்க. நிர்பயா ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. அது இல்ல எமர்ஜென்சி இல்ல சார். நான் சொல்றேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். மக்களுக்கு புரியணும். இல்ல மக்களுக்கு புரியணும். நீங்க டோன்ட் கம்பேர் அண்ட் கம்பேர் தப்புனே. இது நிர்பயா ஃபண்டுங்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சியா பெண்கள் வந்து ஒரு பாதிக்கப்படுறப்போ அந்த டெல்லி இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒதுக்கப்பட்டது. ஆனா இது அப்படி கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமை தொகை எங்களுக்கு நீங்க அதே மாதிரி எல்லா மாநில அரசுக்கும் தர வேண்டிய தொகை. சார் இது உரிமை தொகை இல்ல சார். நான் சொல்றேன், நிர்பயா ஃபண்டுன்னு ஒரு விஷயத்த ஒதுக்குறாங்க. நிர்பயா ஃபண்டு அப்படிங்கிற திட்டத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அமல்படுத்துது. அமல்படுத்துறதுக்கு தேவையான ஃபண்டை அவங்க தராங்க. சோ இவங்க அமல்படுத்தினா அந்த ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்றாங்க. நீங்க அமல்படுத்தவே மாட்டேன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி 2150 கோடி உங்களுக்கு தருவாங்க? நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசு அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள அமல்படுத்தும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலமும் ஒத்துக்கிச்சு, தமிழகம் மட்டும் ஏன் ஒத்துக்கல, நாங்க ஃபண்டு தரமாட்டோம்னு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னாருன்னா எல்லா மாநிலமும் ஹிந்தி ஒத்துக்கிச்சு, நாங்க ஒத்துக்கல, என்ன பண்ணலாம்? என்ன விஷயம்னா கூட்டாட்சி தத்துவத்தோட இந்த ஒரே சொன்னீங்கல்ல எல்லாம் ஹிந்தி ஒத்துக்கிட்டாங்க, நாங்க ஒத்துக்கலன்னு. அவங்க எங்க சார் இந்திய கொடுத்தாங்க? நீங்க ஒத்துக்காம இருக்கு. நான் என்ன இந்த கொலிவெல்ல கொடுத்தாங்கங்க. நான் கேக்குறது இப்போ நான் சொல்றேன், நான் கேக்குறது கிளியரா சொல்றேன். நான் கேக்குறது இப்போ இந்தியால இருக்க 22 லாங்குவேஜ் கூட ஷெட்யூல்ல போடுவாங்க, அந்த லிஸ்ட்ல போடுவாங்க. ஆனா டீச்சர் 2 லாங்குவேஜ் தான் இருப்பாங்க. அது உங்க இன்டர்பிரேஷன். அது உண்மை. அது உங்க இன்டர்பிரேஷன் உண்மை. அது உங்க கற்பனை. அது உங்க கற்பனை. நான் என்ன சொல்றேன், கேந்திர வித்யாலயே தமிழ் இருக்கு. தமிழ் இருக்கு, டீச்சர் இருக்காங்க. கேந்திர வித்யாலயே தமிழ் இருக்கு, டீச்சர் இருக்காங்க. சார் நான் உங்களுக்கு சவால் விடுறேன் சார். நான் இப்போ வரேன் உங்க நான் சவால் விடுறேன். நான் இப்போ வரேன். சான்ஸ்கிரிட்டுக்கும் நம்ம போவோம். ஒரு கேவி ஸ்கூலுக்கு போவோம். அப்படி இல்ல அங்க தமிழ் டீச்சர் இல்லனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்கணும் ஹிந்திக்கும். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப என்ன சொன்னீங்க? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேனே, ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இருக்கிற டீச்சர்ஸ்ல 1/2 கூட இல்ல. நான் பெட் வச்சுக்கலாமா? இப்போ அது ஏன் இல்ல? அது எஜுகேஷன். 7 கோடி பேர் தமிழர்னா, அது எஜுகேஷன் தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் தமிழர்னா, எங்க ஊர்ல இருக்க ஸ்கூல்ல எப்படி நீங்க இப்படி இருக்கலாம்? நீங்க ரொம்ப தப்புனே. தமிழ்நாட்டுல இருக்க கேவி ஸ்கூல் 7 கோடி பேர் தமிழர்கள். ஆனா தமிழ் டீச்சர் வந்து ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட் இருக்கிற 1/2 கூட கிடையாது. இங்க எத்தனை பேர் ஹிந்தி இருக்காங்க சார்? கேந்திர வித்யாலயா பள்ளியில தமிழ் இருக்கு, தமிழ் டீச்சர் இருக்காங்க. என்ன ரேஷியோல? நீங்க என்ன ரேஷியோல? நீங்க எந்த ஆட்சியை பார்த்து சொல்றீங்க? எந்த தெரியல. எந்த ரேஷியோல? நான் சொல்றேன் நீங்க இல்ல, நீங்க இல்ல, நீங்க எந்த ரேஷியோ? நீங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கேந்திர ரேஷியோ தமிழே இல்ல. எந்த ரேஷியோன்னு கேட்டேன். வெரி ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ கூட திருப்பி போட்டு பாருங்க. எந்த ரேஷியோ? நான் அப்பையில இருந்து கம்பேர் பண்றேன். ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குறீங்க? ரீஜனல் லாங்குவேஜ் தான், தமிழ் மட்டும் கூட கேட்கல. மராத்தி நீங்க எதே சொன்னீங்க, அதிக பட்ஜெட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட். மராத்திக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க? மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க. அதே போல டீச்சர்ஸ் இருக்காங்க கேவில, ரீஜனல் லாங்குவேஜுக்கு எத்தனை டீச்சர்ஸ்? தயவு செஞ்சு ஒயிட் பேப்பர் விடுங்க. நாம ஒயிட் பேப்பர் விடுங்க. தமிழ்நாட்டுல இருக்க டீச்சர்ஸ் எவ்வளவுங்க? நாம இந்த இன்டர்வியூ வந்து எஜுகேஷன் பாலிசில ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம வேற இடத்துக்கு நடந்திருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन திருப்பி கேக்குறேன். நான் திருப்பி சொல்றேன், எங்க நடக்குது? மொழிங்கிறது வந்து ஒரு 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 குழுவோட வந்து வேர். மொழிதான்
அந்த மொழி அந்த 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 வேருக்கு எங்க ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்க ஆபத்து வருதுன்னா ஆதிக்கத்திலிருந்து ஆபத்து வருது. இந்திய ஒன்றிய ஆதிக்கத்திலிருந்து ஆபத்து வருது. நான் எதுக்கு சொல்றேன்? இந்திய ஒன்றிய ஆதிக்கம் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு மொழி அதோட கலாச்சாரம், பண்பாடு, வரலாறுங்கிறது வந்து அந்த மொழியோட வீச்சை கம்மி பண்ணிட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதற்கான ஒரு ஒரு சுத்தி வளர்ச்சியான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வலை பின்னலை வந்து இந்திய ஒன்றிய அரசு செய்து அது தமிழகம் ஒருபோதும் ஏற்காது. எவ்வளவு தூரம் நீங்க சொன்னாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க், நான் என்ன சொல்றேன்னா கனெக்ட் வேணாம்னு சொல்றேங்க. இங்கிலீஷ் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் அண்ணா பெருந்தகை சொன்னாரு. இங்கிலீஷ் இருக்குல்ல, சர்வதேச அளவுல கனெக்ட் ஆகுறப்போ யூபியில இருக்கவங்க, பீகார்ல இருக்கவங்க இந்த இங்கிலீஷ் பேச மாட்டாங்களா? இதுவரையும் இந்திய ஒன்றிய அரசும் தமிழக அரசுக்கும் எப்படி தகவல் பரிமாறிச்சு? நீங்க திருப்பி 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 ஹிந்திய கொண்டு வராங்கன்னு மனநிலையிலேயே தான் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க சொல்றது எனி நேட்டிவ் லாங்குவேஜ் தான் அவங்க சொல்றாங்க. தேவையில்லை. நீங்க உங்க மைண்ட்ல என்ன தேவைன்னு கேக்குறேனே. என்ன சார் என்ன தேவை நீங்க எப்படி சார் முடிவு பண்றீங்க? தமிழக வெற்றி கழகம் எப்படி சார் முடிவு பண்றீங்க? அது பேரண்ட்ஸ் முடிவு பண்ண வேண்டியது. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். தமிழக மக்கள் முடிவு பண்ணலாம். தமிழக மக்கள் முடிவு பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முடிவு பண்ணலாம். தமிழக மக்கள் என்ன காமன் ஓட்டிங் 2.8% கொடுத்திருக்காங்க. காமன் ஓட் இல்ல 2014ல 2.8%. தமிழகத்துக்கு மும்மொழி வேண்டுமா வேண்டாம்? காமன் போட்டு வச்சிருவோம், கணக்கெடுப்பு வச்சு அதுக்கான எலெக்ஷன் ரெஃபரண்டம் 2016 எலெக்ஷன் 2.8%. 2016 எலெக்ஷன்ல தனிச்சு 2.8. அதுக்கான ரெஃபரண்டம் தான் 2016 எலெக்ஷன். நான் கேக்குறது, இந்த மும்மொழி கொள்கையை பேரண்ட்ஸ் எங்கேயாவது எடுத்துருக்காங்களா? அண்ணன், இது வந்து எந்த பெற்றோர் எங்க குழந்தைங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க எதிர்த்திருக்கிறாங்க? தமிழ் மக்களின் உணர்வை தமிழகத்தின் இருக்க முக்கிய பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அரசும் பிரதிபலிக்கிறாங்க. இந்திய ஒன்றிய அரசின் ஆதிக்கம் தமிழகம் ஏற்காது. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எங்க பதில் இதுதான். எங்க மக்களின் உணர்வு இதுதான். அடுத்த கேள்வி. சாரி, நான் எதிர்பார்த்து பதில் வரல. பட் இருந்தாலும் இப்ப அடுத்த விஷயம் வந்தோம் அப்படின்னா, இந்த விகடன் குழுமம் சம்பந்தமாக அவங்க போட்ட கார்ட்டூனுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு வந்து உங்க தலைவர் வந்து அறிக்கை விட்டுக்கிறார். கருத்து சுதந்திரம்னா எல்லாமே கருத்து சுதந்திரத்துல அடங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பதில் என்ன? நீங்க என்சிஆர்டி புக்ஸ் நீங்க இன்னும் நான் யூபிஎஸ்சி படிக்கிறப்போ பார்த்துருக்கேன். சில கார்ட்டூன்ஸ் இருக்கும். அப்போனா அந்த கான்ஃபியூஷன் மேக்கிங், அப்போ அது வந்து 2.5 வருஷத்துக்கு மேல அந்த கான்ஃபியூஷன் மேக்கிங் போச்சு. 1946ல போட்டாங்க, 50 வரையும் அது போச்சு. 50 ஜனவரி, அதாவது நவம்பர்ல முடிஞ்சு, 49 நவம்பர்ல முடிஞ்சிச்சு. இந்த பெரிய ஃப்ரேம் ஒர்க்கை ரொம்ப டைம் எடுக்கிறாங்கிறத மீன் பண்ணி ஒரு கார்ட்டூன் வந்துச்சு. இது எப்படின்னா அடிக்கிற மாதிரி, சாட்டை வச்சு அடிக்கிற மாதிரி. அப்போ அம்பேத்கர் அவர்களே அடிக்கிற மாதிரி. அப்போ அது பெரிய எதிர்ப்பா வந்துச்சு. பட் அந்த டயத்துல என்ன சொன்னாங்கன்னா, இதோட அது அந்த லிட்டரலா அப்படி மீனிங் எடுத்துக்கூடாது. அது வந்து கேஸ்டிஸ்டா பார்க்கப்பட்டுச்சு. பட் லிட்டரலா அப்படி எடுத்துக்கூடாது. ஒரு 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 கருத்து சுதந்திரம் அந்த அடிப்படையில் எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டது. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நான் சொல்றேன். நான் அந்த ஆக்டை வந்து நான் இது பண்ணல. விகடன் மேட்டரை பார்த்தீங்கன்னா, அவங்க கைவிலங்கு பிரதமருக்கு போட்டிருக்காங்கன்னா அவரை இன்சல்ட் பண்ணணும்னு கிடையாது. நான் எதுக்கு அதை ரெண்டையும் கம்பேர் பண்றேன்னா, அவ இன்டென்ஷன் வந்து பிரதமரை இன்சல்ட் பண்ணணும்னு கிடையாது. அதை பொலிட்டிக்கலா பண்ணிட்டாங்க பிஜேபி. அதோட இன்சல்ட் இது என்னன்னா, நீங்க இது இப்போ நம்ம நாட்டோட சிட்டிசனை யார் ரெப்ரசன்ட் பண்றா? நீங்க பதில் சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டோட சிட்டிசன், நான் வந்து பிஜேபி ஓட்டு போடல. என்ன யார் ரெப்ரசன்ட் பண்றா ஃபாரின்ல? பிரதமர் தான். நீங்க பிஜேபி ஓட்டு போட்டவங்க, உங்களை யார் ரெப்ரசன்ட் பண்றா? அங்க இருக்கிற சிட்டிசன்ல கை விலங்கு அவன் வந்து தப்பு போயிட்டாங்க, நீங்க டிபோர்ட் பண்றீங்க, இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறீங்க. ஒரு குறைந்தபட்ச கண்ணியம் கூட இல்லாம கையில விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு இன்னைக்கும் அந்த ஃபாரின் லேண்ட்ல இந்திய பிரதமரை வச்சுக்கிட்டே அவங்க பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க பதில் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? ரொம்ப முறையா போனவங்களோ? அண்ணே, நான் சட்டப்படி அங்க போய் நம்ம மண்ணை காப்பாத்தணும் போனா என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதற்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க, டிபோர்ட் பண்ணிட்டாங்க. விஷயம் என்னன்னா, அவங்கள வந்து ஒருவேளை அவங்க சட்டத்தை மீறி அங்க அசம்பாவிதங்கள் அது பிடிக்க போறப்போ அவங்க அசம்பாவிதம் பண்ணாங்கன்னா அவங்க ஆக்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்லலை. அவங்க சட்டத்தை முன்னாடி மாட்டிட்டாங்க, அதுக்கான தண்டனையை அவங்கள வந்து நாடு கடத்துறாங்க. அதுல கண்ணியமான முறையில இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஹைலி இன்ஃபுளுன்சிபிள் விஸ்வகுருன்னு சொல்றவங்க வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தப்பு பண்ணிட்டாங்க, கண்ணியமான முறையில அனுப்புங்கிறத போர் குற்றவாளியை கூட அப்படி பண்ண மாட்டாங்க. வேணா கன்வென்ஷன் நான் புடிச்சுக்கிறேன்னு, வேணா கன்வென்ஷன் படி
போர் குற்றம் பண்றாங்களே, பாகிஸ்தான் 65 வார்லாம் பாகிஸ்தானை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இந்திய மாநிலத்தை மாட்டி அவங்க எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சோம். ஒரு எப்படின்னா மலர் தூவி அனுப்பி வச்சாங்க. அதுதான் சர்வதேச அளவில் இருக்க சட்டம். ஏன் அப்படி வச்சிருக்காங்க? எனிமிட்டி கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு அப்ப போர் பண்றதுன்னா அவங்கள வந்து கொலை கூட பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. போர் பண்ணி வந்தவங்களை ஏன் அப்படி அனுப்பி, அதை விட பெரிய குற்றம் பண்ணல. போர் பண்றதை விட இவங்க தப்பிச்சு போனாங்க, கொலைக்கு பஞ்சம் தேடி போனாங்க. ஒரு ரெஃப்யூஜி மாதிரி தான். இப்போ வந்து சிரியால இருந்து வராங்க, மியான்மர்ல இருந்து வராங்க, ரெஃப்யூஜி மாதிரி தான் அவங்க எடுத்துக்க முடியும். அவங்க பெரிய வந்து அந்த நாட்டை வந்து சுரண்டிடல, அதுக்காண்டி அதை நியாயம் படுத்தலை. பட் அவங்கள வந்து இப்படி அசிங்கப்படுத்துறது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ராஜதந்திர தோல்வியா தான் பார்க்கப்படுது. அதை புழல் சிறையில் அதான் கேக்குறேன். நீங்க புழல் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி இருக்காரு, புரிஞ்சுக்கங்க. அவரை நீங்க வந்து தமிழனா பாப்பீங்களா இல்ல கைதியா பாப்பீங்களா? ஆனா நான் தமிழ்நாடு, நான் தமிழ்நாடு பேச்சே இல்லைங்க, இந்தியா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அதுதான் சரி. அப்ப அவரை வந்து இந்தியரா பாப்பீங்களா இல்ல கைதியா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க சார். குற்றம் செய்தவர் அவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்ட். இல்லீகல்னா என்ன? சட்ட விரோதம். ஓகேவா? அவங்களுக்கு போர் போட்டு அதே மாதிரி அமெரிக்கா இந்தியர்களையும் மட்டும் தான் அப்படி நடத்துதா? அவங்க எல்லாரையும் தான் அப்படி நடத்திட்டு இருக்காங்க. நீங்க தப்பு வந்து 4 பேருக்கு சேர்த்து பண்ணீங்கன்னா சரியாயிராதுன்னு நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு எஸ்ஓபின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அத அவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம இந்திய அரசுங்கிறது வந்து நம்ம P5 கண்ட்ரில வரணும், UN செக்யூரிட்டி கவுன்சில்ல வரணும், சர்வதேச அளவுல நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்ல வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிச் பண்றோம். அதுக்கான UN செக்யூரிட்டி கவுன்சில் வரையும் நம்ம போறோம். அப்படி இருக்கிறப்போ இது வந்து பெரிய டிப்ளமேட்டிக்கா பேசணும்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கான தண்டனை கொடுத்தாச்சு, விலங்கு இல்லாம அவங்க இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணிருக்கலாம். பட் பண்ண முடியலன்னா அது இந்திய வெளியுறவுத்துறையோட செட்பேக் தான். இதைத்தான் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான். இது வந்து நீங்க வந்து பிசிக்கலா எடுத்துக்க கூடாது. நான் அதை எப்படி சொன்னேன், இதை பிசிக்கலா எடுத்துக்க அவங்களுக்கு விலங்கு போட்டாங்க அப்படின்னா எடுத்துக்க காரணமே என்னன்னா, நீங்க கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நீங்க பாக்குறீங்க. விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் விமர்சனம் என்ற போர்வையில் பல கருத்துக்கள் சமூக வலைதளத்துல வந்து பலரால வெளிப்படுத்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப டென்டான ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அது ஃபுல்லா நான் சொல்ல. ஆனாலும் TVK அப்படின்னா என்னன்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இதை நீங்க கருத்து சுதந்திரத்துல எடுத்துக்கீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு லீகலா எங்களோட லீகல் விங் பாத்துக்குவாங்க. அதுக்கான இது இல்லையே அவரோட கருத்து சுதந்திரம் ஆச்சு. லீகல் விங் அவரு வந்து ஆர்டிகல் 14 அது கருத்து சுதந்திரம். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்கண்ணே. இதோட ஆம்பிஷன் வந்து இந்த இந்தியாவோட பாதிக்கப்பட்ட நபர்களை காப்பாற்ற தவறிய இந்திய பிரதமர், இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுதான் எய்ம். நான் அதுக்காண்டி தான் அந்த கார்ட்டூனை சொன்னேன். அப்போ அந்த கார்ட்டூன்ல அடிக்கிறாங்க, சாட்டை வைக்க அடிக்கிறாங்க, லிட்டரலா சாட்டை வச்சு அடிக்கிறாங்கன்னு நம்ம எழுதக்கூடாது. என்ன விஷயம்னா டிலே ஆகுது, கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க் டிலே ஆகுது, இதுதான் அதோட அப்ஜெக்டிவ். இதை வந்து ஸ்போர்ட்டிவா ஒரு ஒரு ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும்னு தான் சொல்றேன். இதோட விகடன்ங்கிறது 100 ஆண்டுகள் பழமையான நிறுவனம். இல்ல சார், அது எனக்கு நான் என்ன புரிஞ்சுங்க, பெரிய ரெப்யூட்டேஷன் இருக்கு. அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்பப்பெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு பிரச்சனையா இருந்திருக்கோ 1987 கூட அப்போதைய ஒரு இதுல வந்து அவங்க போல்டர் வென்றிருக்காங்க. இந்திய ஒன்றிய அரசு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு வலிமையா, அதாவது இல்ல உங்க தலைவருக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஏரோட சொல்றேன், நான் ஏரோட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. இந்திய ஒன்றிய அரசு எப்போதெல்லாம் ஒரு தன்னாட்சி, அதாவது எப்படின்னா ஒரு சர்வதிகாரமா செயல்பட்டு இருக்காங்களோ அப்போல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ காம்ப்ரமைஸா போயிருந்தா சார் அதெல்லாம் யாரும் டிஸ்பியூட்டே பண்ணல சார். கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு அளவற்ற இந்திய ஒன்றிய அரசுக்கான அதுக்கு ஒரு பேலன்ஸ் இந்திய ஊடகத்துறை, அதற்கு ஒரு முக்கியமான நிறுவனம் வந்து விகடன். அது வந்து கருத்து சுதந்திரத்தை எப்போதும் காத்து வந்திருக்கு. அதற்கு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு வரையறை வேண்டாமான்றதான் கேள்வி. வரையறை இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்ப சொன்ன தெரியுமா? அப்படி சொல்லல. நான் இப்ப உங்க கட்சி மேல விமர்சனம் சொல்றேன், அதுவும் கருத்து சுதந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கு அதுவும் கருத்து சுதந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவங்களோட இன்டென்ஷன் வந்து பிசிக்கல் கிடையாது. அவங்களோட இன்டென்ஷன் வந்து நம்ம நாட்டோட சிட்டிசன் பாதிக்கப்படுறாங்க,
அதை வந்து சரி பண்ண முடியல. இப்ப இந்த மாதிரி கருத்து சொன்ன கேட்டா என்ன சொல்லுவாரு, விஜய் கட்சியால இந்த சமூகம் பாதிக்கப்படுது, அதனால நான் விமர்சிக்கணும்னு என்னோட கருத்து சொன்ன அடிப்படையில் நான் இந்த கருத்தை சொன்னேன்னு சொல்லுவார். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு லாஜிக் இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் படி ஓத்தர் இருக்கிறவர், இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், செரிமோனியல் ஹெட் பிரசிடென்டா இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர். அவரு சர்வதேச அளவுல ஒரு இன்ஃபுளுன்சிபிளான லீடர்னு அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, விஸ்வகுருலாம் சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு இன்ஃபுளுன்சிபிளா இருக்கவங்க இது பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ரீலங்கன் மேட்டரா இருக்கட்டும், இலங்கை தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம ஒரு எமோஷனலா சில விஷயங்கள்ல நம்ம சொல்றப்போ அதை வந்து ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும். ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாட்டுல வந்து ஒரு ஜனநாயகங்கிறது கேள்விக்குறியாகும். இப்ப தமிழகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவோம் அப்படின்ட்டு, குறிப்பா வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை வந்து உங்க கட்சி தலைவர் விஜய் அவர்களும் வந்து கண்டன அறிக்கையா வெளியிட்டிருந்தார். ஆனா முதலமைச்சர் அவருடைய வீடியோ பதிவுல என்ன சொல்றாரு, உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, அந்த மாதிரி விஷயங்களை நாங்க வந்து என்கரேஜ் பண்றதே கிடையாது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பதிலா சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? திமுக அரசு எப்பப்பெல்லாம் தமிழகத்துல அமைதோ அப்பப்பெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து, பெண்களுக்கு எதிரான வன்முறை, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரிக்கும். இங்க 2006-11 அரசுனா பெரிய அளவுல நில அபகரிப்பு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பதியப்பட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சுட்டே போகுது. இதுல அப்பான்னு வேற முதல்வர்கள் சொல்றாங்க. அப்பா தான், துணை முதல்வரோட அப்பா. தமிழகத்தில் நடந்து கொண்டு இருப்பது ஒரு குடும்ப ஆட்சி. அப்பா வந்து முதல்வர், பையன் வந்து துணை முதல்வர், நடத்துறது ஒரு குடும்ப ஆட்சி. இவங்களோட இன்எஃபிஷியன்சி, நிர்வாக சீர்கேடு தான் இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டரை வந்து பேத்தட்டிக் சிச்சுவேஷனா இருக்கு. திமுக அரசு வந்து எப்படா போகணும் தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க 200 தொகுதியில ஜெயிச்சிருவோம், அடுத்தும் நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் 2011 பிப்ரவரி மார்ச் மாலை முரசெல்லாம் வாங்கி படிங்க. மாலை மலர், மாலை முரசெல்லாம் தினமும் பேட்டி வரும். 200 சீட் ஜெயிச்சிருவோம். இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க, 2011 23 சீட் ஜெயிச்சிச்சு, 3வது இடத்துக்கு போச்சு. டிஎம்கே will be wiped out from the power in 2026. 2011 will repeat. இல்ல அது நடக்கும், ஆனா அந்த விஷயத்த நடக்காம தமிழக வெற்றி கழகம் பார்த்துக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மல்டி கண்டெஸ்டா வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன் போகுது. இன்னும் அலையன்ஸ் யாருன்ற முடிவு வரலனாலும் கூட இந்த விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் கூட்டணி, திமுக தலைமையில் கூட்டணி, அப்புறம் சீமான்னு சொல்லிட்டு 4 முனை போட்டி வரும்போது அது ஓட்டு ஸ்பிளிட் ஆகி டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வழிவகை தான் செய்யும். சோ விஜய் அவர்களுடைய கட்சி மறைமுகமாக திமுக ஆட்சிக்கு வரதுக்கு தான் வழிவகை செய்யும்னு ஒரு பார்வை. எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக அதிகாரத்தை இழக்கும். திமுகவை தலைவர் தளபதி அவர்கள் நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார். எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் 1977 89 வரையும் 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பி வைத்தாரோ, அதுபோல கழக தலைவர் தளபதி அவர்கள் திமுகவை நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்பி வைப்பார். தமிழக மக்களை ஜனநாயக பாதைக்கு திருப்புவார். குடும்ப ஆட்சியை வீழ்த்தி ஜனநாயக ஆட்சியை மலர வைப்பார். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.